ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோல்ட் சமையல். இன்றைக்கி நம்ம கோல்ட் சமையல் சேனலில் மைதா பிஸ்கெட் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இந்த ஸ்வீட் பிஸ்கெட்டை கலகலா மைதா பிஸ்கெட் இனிப்பு கேக்குன்னு சொல்லுவாங்க. பேக்கரியில் வாங்கி சாப்பிட்றது போலவே வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு ரொம்பவே ஈஸியாக இந்த ஸ்வீட் பிஸ்கெட்டை செய்யலாம். கோல்ட் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஒரு கப்பளவு மைதா மாவு எடுத்திருக்கேன். அதை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கணும். இதுக்கு பதிலாக கோதுமை மாவுலையும் இந்த கலகலா செய்யலாம். எந்த கப்பில் மாவுளந்து எடுத்தோமோ அதே கப்பில் அரை கப்பளவு சர்க்கரை எடுத்திருக்கேன். இனிப்பு உங்களுக்கு அதிகமாக வேணும்னா 3/4 கப்பளவு சர்க்கரை எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். வாசனைக்காக 2 ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா நைஸான பவுடராக அரைச்சி மாவு கூட சேர்த்துருங்க. ஆப்ப சோடா கொஞ்சமாக சேர்த்துக்கணும். விருப்பப்பட்டால் சேர்த்துக்கங்க. 1/4 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கணும். நெய் 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கணும். நெய் சேர்த்து இந்த பிஸ்கெட் செய்யும்போது சாப்பிட்றதுக்கு மொறுமொறுப்பாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருட்களையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெய்யும் மாவும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுக்கணும். இனிப்பு மீடியமாக தான் நான் சேர்த்துருக்கேன். அரை கப்பளவு சர்க்கரை மீடியமான இனிப்பாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கணும். ரொம்ப தண்ணி தேவைப்படலை. எனக்கு 1/4 கப்பளவு தண்ணி தான் தேவைப்பட்டுச்சு. தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா கொஞ்சமாக மைதா மாவு சேர்த்துக்கங்க, கரெக்டாக இருக்கும். இந்தளவு தண்ணி சேர்த்தா போதும். இதுக்கு மேலே தண்ணி சேர்த்தோம்னா மாவு ரொம்ப லூஸ் ஆயிரும். இந்த கொஞ்சமான மாவுலையே அதிகமான பிஸ்கெட் நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். பாருங்கள், இந்தளவு மாவு நல்லா சாஃப்டாக இருக்கணும். மூடி போட்டு 10-15 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சிடணும். 15 நிமிஷம் ஆகிடுச்சு. இன்னொரு தடவை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். சப்பாத்தி கட்டையில் கொஞ்சமாக மாவு தூவிட்டு உருட்டி வச்சுருக்க உருண்டையை இந்த மாதிரி லைட்டாக உருட்டிட்டு 2 பகுதியாக நான் கட் பண்ண போகிறேன். இதை மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா திரட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு பகுதியை உருண்டையாக உருட்டிக்கணும். சப்பாத்தி கட்டையில் வச்சு நல்லா திரட்டிக்கணும். ரொம்ப மெலிசாக திரட்டிடக்கூடாது. தடிமனாக இருந்தால் தான் பிஸ்கெட் பொரிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா ரவுண்டாக திரட்டிக்கணும். பாருங்கள், இந்த அளவு தடிமனாக இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ ஓர பகுதிகள் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் ஒரே மாதிரி இருக்கும். இப்போ கட் பண்ணியாச்சு. ஓரத்தில் இருக்க மாவு எல்லாத்தையுமே எடுத்துட்டு உருண்டையாக உருட்டிட்டு இதே மாதிரி திரட்டி பிஸ்கெட்டாக கட் பண்ணிக்கலாம். ஸ்கொயர் மாதிரி, டைமண்ட் மாதிரி உங்களுக்கு விருப்பமான ஷேப் எதுவோ அதுக்கு தகுந்த மாதிரி பிஸ்கெட்டை கட் பண்ணிக்கோங்க. நான் ஸ்கொயர் ஷேப்பில் சின்ன சின்னதாக கட் பண்ணுறேன். இதே மாதிரி எல்லா பிஸ்கெட்டையும் கட் பண்ணி எடுத்துக்கணும். அடுத்ததாக ஒரு கடாயில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பிஸ்கெட் எல்லாத்தையும் ஒன்றா எண்ணெயில் எடுத்து போட்டுருங்க. இப்போ இந்த மாதிரி போட்டதுக்கு அப்புறமா உடனே கலந்து விட்டோம்னா பிஸ்கெட் எல்லாம் உடஞ்சிரும். ஒரு பக்கம் லைட்டாக வெந்ததுக்கு அப்புறமா கரண்டியில் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் பிஸ்கெட் எல்லாம் உள்ளுக்குள்ளே நல்லா வேகும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. கலர் மாறுற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த பிஸ்கெட் பொரிச்சு எடுத்து உடனே சாஃப்டாக இருக்கும். ஆறுனதுக்கு அப்புறமா நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். இப்போ நல்லா கலர் மாறிடுச்சு. பேக்கரியில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட்டு அப்படியே இந்த ஸ்வீட் பிஸ்கெட்டில் இருக்கும். கண்டிப்பாக இந்த ஈஸியான ஸ்வீட் ஸ்நாக் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இதே போல் மீதம் இருக்க எல்லா பிஸ்கெட்களையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு வாரத்துக்கு கூட வச்சு சாப்பிட்லாம். இந்த மைதா பிஸ்கெட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கோல்ட் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும்.
தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.